ஹாய். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ரெயின் லில்லி வீட்டில் நடவு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த செடி பொறுத்த வரைக்கும் நான் காலேஜில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த செடியை நல்லா கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு சில கிழங்க நான் வீட்டில் எடுத்து நான் வளர்த்தேன். ஸோ எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மண்கலவையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த செடிக்கு பெருசா மண்கலவை அப்படிங்கிறது எதுவுமே தேவையில்லை. ஸோ நான் என் கார்டன் சாயில் கொஞ்சோண்டு எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா செம்மண், அதுக்கப்புறமா களிமண் கூட கொஞ்சோண்டு இருந்தது. அதையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன். இந்த செடிக்கு குறிப்பிட்ட மண்கலவை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த மண் உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த செடிக்கு யூஸ் பண்ணுற மண் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி இருந்தா அப்படின்னா நம்ம எக்ஸஸாக தண்ணி ஊற்றினாலுமே ஈஸியாக தொட்டியிலேருந்து வெளியே வந்துடும். இந்த செடிக்கான பாட் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த செடிக்கு நல்லா சைஸ் பெரிய உள்ள பாட்டாக எடுத்துக்கோங்க. ஹைட் கிடையாது, சைஸ். ஸோ சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒரு ஷாலோ ரூட் கொடுக்கறதுனால ஸோ சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். எந்த ஒரு பிளான்ட்டாக இருந்தாலுமே பாட்டில் ஹோல்ஸ் கன்ஃபார்ம் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா செடி அழுகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஏற்பாடு செஞ்சு வச்ச மண்கலவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த செடி மின்னல் பூ அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அண்ட் இங்கிலீஷில் ரெயின் லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடி நல்லா மழைக்காலம் மற்றும் இடி மின்னல் ஏற்படக்கூடிய அந்த நாட்களில் இந்த பூ அதிகமாக அந்த செடியில் பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தொட்டியில் மண் நிரப்பும் போது நல்லா மேலே வரைக்கும் நிரப்பாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கேப் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கேப் வர்றதுனால நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றும் போது கரெக்டான அந்த வேர் பகுதிக்கு தண்ணி கொண்டு போய் சேரும். இந்த செடி விதை மூலமாகவும் வளர்க்கலாம். ஸோ நர்சரிக்கு போனேன் அப்படின்னா விதையும் இருக்கும். அட் த சேம் டைம் கிழங்குமே வாங்கிக்கலாம். நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயுமே இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறையா இந்த மாதிரி பிளான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வீட்டிலேயே ஆர்கானிக்காக எப்படி உரம் தயாரிக்கலாம் அப்படின்னும் போட்டிருக்கேன். ஸோ டைம் இருந்தது அப்படின்னா அதையுமே ஒன் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தபடியாக நான் மண் நல்லா ஒரு தடவை ஷஃபிள் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நான் மண் நிறையா இதை ஆட் பண்ணியிருந்தேன்ல, ஸோ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மண் பொழு பொழுன்னு வரும். அதுக்கப்புறமா இந்த பாட்டில் தண்ணி தேங்காமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இதுக்காண்டி நல்லா தண்ணி அந்த பாட்டில் உரிகிற வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஊற்றும் போது நீங்களே பார்க்கலாம், அந்த மண் நல்லா அந்த தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இன்னுமே அந்த ஃபஸ்ட்டு டைம் நம்ம தண்ணி ஊற்றுறதுனால நல்லா தண்ணி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரியே எக்ஸஸான தண்ணி அந்த தொட்டியை விட்டு வெளியேறுது. ஸோ அதுக்கப்புறமா இப்போ நம்ம பிளான் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த செடி நான் கிழங்குலேருந்து நான் வளர்க்குறேன். இந்த செடியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இந்த கிழங்கு எவ்வளவு மாதங்கள் ஆனாலுமே முளைப்பு தன்மை கொஞ்சமே கூட குறையாமல் இருக்கும். ஸோ அதுதான் இந்த பிளான்ட்டோட ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். இந்த செடி நல்லா மழைக்காலங்களில் தான் பூக்கள் அதிகமாக பூக்கும். அதுக்கப்புறமா தொட்டியில் மண் ஈரப்பதமாக இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம நடவு செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் விரல் யூஸ் பண்ணி ஒரு ஹோல் மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் நம்ம செடியோட வேர் பகுதி மண்ணை மூடாப்பில் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நடவு செய்யுங்க. ஸோ என்கிட்ட வேறு எந்த பாட்டுமே இல்லை அப்படிங்கிறதுனால எல்லா கிழங்குகளுமே ஒரே பாட்டில் நான் நடவு செய்கிறேன். ஸோ எப்படி வளருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வெயிலை பொறுத்த வரைக்குமே காலை மாலை வெயில்கள் இந்த செடிக்கு நல்லா பட்டாலே போதும். அண்ட் தண்ணீர் ஊற்றுறது எப்படி அப்படின்னா, இது கிழங்கு வகையான செடி. ஸோ அதனால் தண்ணி ரொம்ப ஊற்றுனா அப்படின்னா அந்த கிழங்கு அழுகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு 3 days ஒன்ஸ் நீங்கள் தண்ணி ஊற்றினா இந்த செடிக்கு போதும். ஒரு 2லேருந்து ஒரு 3 நாள் அந்த மாதிரி கேப் விட்டு தண்ணி ஊற்றினா போதும். நல்லா 1 மாதத்துலேயே இந்த செடியோட வளர்ச்சியை பார்க்கலாம். ஸோ எடுத்த உடனே வெயில் இருக்கிற பகுதியில் வைக்காமல் ஒரு 2-3 நாள் ஒரு நிழல் பகுதியில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா வெயிலில் கொண்டு போய் வைங்க. இந்த செடிக்கு பெருசாக கேர் எதுவும் பண்ண தேவையில்லை. அண்ட் உரங்களுமே எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அப்படி கொடுக்குறதா இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு திரவ உரமாக பார்த்து கொடுங்க. எப்படி திரவ உரம் வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ டைம் இருந்தால் அதை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தான் இந்த செடியை நம்ம வீட்டில் நடவு செஞ்சுருந்தோம். இந்த செடி அடுத்தடுத்து எப்படி வளருது அப்படிங்கிறத இனிமேல் நான் வர வீடியோவில் நான் போட்டு காமிக்கிறேன். அண்டு இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதை அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.